ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு மைக்கிள் வந்துட்டான். இப்போ நம்ம மைக்கிளை வந்துட்டு அடிச்சிட்டு போக வேண்டியதான் காரில். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். சினிமாட்டிக் வியூலாம் காமிக்கிறாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா லெஸ்டரை பார்க்க போயிட்டுருக்கோம். அடுத்த மிஷன் நமக்கு அசைன் ஆகிடுச்சு லெஸ்டர் கூட. அதனால் மைக்கிள் இப்போ வந்துட்டு லெஸ்டரை மீட் பண்ணுறதுக்காக வண்டியை ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அதுக்கு அடுத்த மிஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மிஷன் நினைக்கிறேன். லெஸ்டரை பார்க்க போகிறனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா லெஸ்டர் வந்துட்டு மிஷின்ஸ்லாம் சும்மா பயங்கரமாக கொடுப்பான். ஓகே, நம்ம இப்போ லெஸ்டர் வீட்டுக்கிட்ட போகிறோம். ஓகே, கிட்டக்க வந்துட்டோம். ஓ, இதில் அடுத்த சந்தில் போனோம். நம்ம மாற்றி இந்த சந்தில் வந்துட்டோம். ஓகே, வந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு வண்டியை இங்கே பார்க் பண்ணிவிட்டு லெஸ்டர் வீட்டுக்குள்ளே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். கதவு மூடி இருக்குது. எங்கள் கதவு திறந்து பார்ப்போம். அப்படியே போயிட்டு கதவு திறக்க முடியுமான்னு தெரியலை. கதவு திறக்குது. லெஸ்டர் உள்ளே தான் இருக்கான். சத்தம் கேட்குது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஸ்டர் கிட்ட உள்ளே பேசுவோம். திறக்காம பாருங்கள். இது வந்துட்டு அவனோட பழைய கார்மெண்ட் ஃபேக்ட்ரியான். இதில் தான் வந்துட்டு அவன் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பற்ற போட்டு உட்காந்துருக்கான். ஏதோ பிளான் சொல்கிறான். Look, I just owe some Mexican hood a couple $1 million because I wrecked his girlfriend's house. I don't need to go crazy here. Which Mexican? Martín Madrazo. He's not supposed to be very nice. மைக்கேல் வந்துட்டு சொல்கிறான், நான் வந்துட்டு எதனால் அவங்க கூட சேர்ந்தேன்னா உனக்கே தெரியும். மார்ட்டின் மட்ராஸோ இந்த மாதிரி பண்ணதுனால தான் அவனோட வீட்டுக்கு நான் கடன் அடைக்கிறதுக்கு தான் இப்போது உங்ககிட்ட சேர்ந்துருக்கேன். நீ நல்லபடியாக எனக்கு வந்துட்டு மிஷின்ஸ் கொடுத்தா தான் நான் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு பேசுகிறான். லெஸ்டரும் வந்துட்டு நான் கொடுக்குறேன், ஆனால் இனிமேலாம் எல்லா மிஷின்ஸும் பயங்கரமாக இருக்க போகுது, நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறான். எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறான் மைக்கில். அவன் வந்துட்டு இப்போ ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்காக போகிறான். இப்போ லெஸ்டர் வந்துட்டு எங்கே கூப்பிட்றான்னா ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் கூப்பிட்றான். சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெஸ்டர் கேட்டுக்கிட்டே இருக்கான். மைக்கிள் வந்துட்டு கொஞ்சம் தயங்குறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு மைக்கிளும் கிளம்பிட்டான் வேறு வழி இல்லாமல். சரி வாங்க இப்போ மைக்கிளும் லெஸ்டரும் சேர்ந்து இப்போ அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு போவாங்க. லாஸ் ஆண்டஸில் இருக்க ஜுவல்லரி ஷாப்புக்கு. ஓகே, நம்ம இப்போ கார் எடுக்கலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி உட்கார வேண்டியதான். டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க, உட்காந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வண்டியை ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போக வேண்டியதான். அதில் போட்டிருக்கு பாருங்கள், அது ஜுவல்லரிஸ் ஆன் கோ டு ராக்ஃபோர்ட் ஹில்ஸ்ன்னு போட்டிருக்கு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிடுவோம். ஓகே, வந்தாச்சு. கிட்டக்க நெருங்கிட்டோம். இப்போ அந்த ஜுவல்லரி ஷாப் கிட்டே வந்துட்டோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு வண்டி இங்கே பார்க் பண்ணிவிட்டு இன்னொன்று மக்களே, லெஸ்டர் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கண்ணாடி கொடுத்துருக்கான். அந்த கண்ணாடியில் வந்துட்டு எம்பரட் கேமரா இருக்குது. அதை வச்சு இவனுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். அவன் வந்துட்டு இப்போ மைக்ரோஃபோனில் வந்துட்டு கான்டாக்டோடு இருக்கான் மைக்கிளோட. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்தாச்சு. இதை பக்கத்தில் இருக்கிறது தான் வந்துட்டு ஜுவல்லரி ஷாப்பு. அங்கே போயிட்டு லெஸ்டர் என்னென்ன சொல்கிறானோ அது படி நம்ம கேட்டு அதுக்கு தகுந்த ஃபோட்டேஜ் எடுத்து அவனுக்கு அனுப்பணும். இதுதான் இப்போ மைக்கிளோட வேலை. வேவ் பார்க்க அமைச்சிருக்கான். இன்னும் சொல்லணுன்னா இருங்க, இந்த கடையான்னு பார்த்துப்போம். இந்த கடை தான் வேஞ்சலிக்கோ. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இப்போ ஏதாவது கேமராஸ் இருக்கான்னு பார்க்க சொல்கிறான். மேலே தான் எப்படி இருந்தாலும் கேமரா இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ரைட் சைடில் பார்ப்போம். இங்கே ஒரு கேமரா இருக்குது, இது அப்படியே ஃபோட்டோ எடுப்போம். ஓகே, அனுப்பிச்சாச்சு. இந்த பக்கம் கேமரா இல்லை, இந்த பக்கம் இல்லை, அந்த மேலே தான் இருக்குது. இப்போ வந்துட்டு அதுக்கு அடுத்து என்ன கேட்குறான்னா அலாரம் சிஸ்டமோட இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறான். அது எங்கே இருக்குதுன்னு எனக்கும் தெரியல, நானும் தேடிட்டு தான் இருக்கேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ அங்கே போய் பார்ப்போம் பின்னாடி. இல்லை இவங்க உள்ளே ஏதாவது வச்சுருக்காங்களா? ஸோ இங்கே இருக்குது. அவ்வளோதான். ஓகே, நம்ம இப்போ இந்த மிஷின் அவங்ககிட்ட சொல்லியாச்சு. ஓகே, வரலான்ட்டான். அவ்வளோதான். நம்ம இப்போ கேமராவும் அலாரம் சிஸ்டமும் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு அமுச்சு விட்டாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம காருக்கு போய் உட்கார வேண்டியதான். ஓகே, நம்ம இப்போ லெஸ்டர் போய் டக்குன்னு பார்த்து கார் எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான். லெஸ்டரை பார்த்தோன்னா லெஸ்டர் என்ன சொல்லிட்டான்னா, சரி வா நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க ரூஃப் டாப்புக்கு போவோம். அப்போ தான் வந்துட்டு நம்ம மேலேருந்து எப்படி வழி இருக்குது, அதாவது ஏசி வென்ட்ஸ்லாம் எப்படி போகுதுன்னு பார்க்கறதுக்காக அந்த ஷாப்புக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் வந்துட்டு மேலே போய் பார்க்க சொல்கிறோம். நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போ மைக்கிளோட. ஓகே, இப்போ எங்கே இருக்குது மேலே? அங்கே இருக்குது லேடர். ஓகே, இதை பிடிச்சி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போக ஆரம்பிக்கலாம்.
ஓகே வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருப்போம். இந்த சைடில் இருக்கிற ஓகே கொஞ்சம் ரைட் எடுக்க சொல்கிறான். எடுக்கிறேன். ஓகே ஓகே நம்ம இப்போ அங்கே போயிட்டு அது மேலே நின்று எடுக்க சொல்கிறோம். அங்கே கொஞ்சம் ஹைட்டாக இருக்குமா, அங்கே மேலே நின்று எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு வியூ கரெக்டாக இருக்கா, அதாவது அந்த வென்ஸ்லேருந்து நம்ம வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அந்த பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். இதில் ஏறி குச்சி தான் போகணும் போல் மேலே இருக்க டாப்பில். ஓகே வந்துட்டோம். நம்ம இங்கே எங்கே போகணும்? அங்கே இருக்குங்க ப்ளூ மார்க். ஏறியாச்சு. அவ்வளோதாங்க. இது மேலே ஏறிட்டோம்னா இப்போ ஃபுல் வியூ நம்மளுக்கு கிடச்சிடும். இதை வச்சு நம்ம ஈஸியாக கேமரா ஷாட் எடுத்துடலாம். இந்த சைடா? இந்த சைடு தான். இங்கே ஒரு கிளிக் அடிப்போம். இதுதாங்க வெண்ட்டு. நம்ம ஜுவல்லரி ஷாப் கீழே இருக்குன்னா அதோட மேலே இருக்க ஏசி வெண்ட் இது தான். ஓகே இந்த கிளிக்கும் அடிச்சாச்சு. நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. கெட் பேக் டு த கார்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக காருக்கு போய் உட்கார வேண்டியதான் லெஸ்டரோட. வந்தாச்சு. ஓகே கிளாஸஸை எந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸஸை வந்துட்டு மைக்கேல் ரிட்டர்ன் பண்ணுறான் லெஸ்டர் கிட்டேயே. ஓகே திரும்பி நம்ம கார்மெண்ட் ஃபேக்ட்ரிக்கே போக வேண்டியதான். அவ்வளோதான் வந்தாச்சு லெஸ்டரோட வீட்டுக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுட்டு இப்போ தான் முக்கியமான ஸ்டோரி வரப்போகுது. நம்ம வந்துட்டு ஜுவல்லரி ஷாப்புக்காக எப்படி திருடுறேன்னு சொல்லிட்டு பிளானிங் பண்ண போகிறோம். லெஸ்டர் வந்துட்டு மைக்கேல் கிட்ட தெளிவாக எல்லா பிளானிங்கும் சொல்ல போகிறோம். இந்த ஸ்டோரி மோடை வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மோடு. இதை வச்சு தான் இன்னும் அடுத்த வீடியோவும் போகும். ஏன்னா அடுத்த வீடியோ தான் வந்துட்டு எப்படி இருந்தாலும் ராபரி நடக்கும். இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பிளானிங் தான் போகும். அதுக்கு அடுத்த வீடியோ வந்துட்டு சம்மர் ராபரி நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே அங்கே பாருங்கள், அங்கே ப்ளூ பிரிண்ட்லாம் பக்காவாக போட்டு ஒட்டி மைக்கேல் வந்துட்டு அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதாவது திரும்பி இதேமாரி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எவ்வளோ நாள் ஆனாலும் நான் மாற மாட்டேன்னு சொல்லிட்டு லெஸ்டர் சொல்கிறான். அங்கே பாருங்கள் ப்ளூ பிரிண்ட்டு, நம்ம எடுத்த ஃபோட்டோஸு எல்லாமே பக்காவாக போட்டு வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு லெஸ்டர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வேலையே. ஓகே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மேட்டர்னா ஜுவல்லரி ஸ்டோரில் வந்துட்டு கேமராஸ் இருக்குது. ஓகேங்களா? அதேமாரி வந்துட்டு 2 ways இருக்குது அதில். ஓகே கேமராஸ் இருக்குது, அலாரம் சிஸ்டம் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆஃப் பண்ணணும். அதேமாரி வந்துட்டு பேக் கேட் வழி ஒன்று இருக்குது. மேலே டாப் வெண்ட்டு ஏசி வெண்ட்டு சொன்னோம்ல ஃபோட்டோ எடுத்தோம்ல அந்த வழி ஒன்று இருக்குது. இதுக்கு வந்துட்டு மைக்கேல் லெஸ்டர் ஃப்ராங்க்லின் மட்டும் சேர்ந்து போய் அடிக்க மாட்டானுங்க. கண்டிப்பாக க்ரூ தேவைப்படும். ஏன்னா இது ஒரு பெரிய மிஷின். இதை வந்துட்டு சமாளிக்க ஒரு க்ரூ தேவைப்படும். அதனால ஒரு 2லேருந்து 3 பேரை வந்துட்டு இவனுங்க ஹையர் பண்ணுவானுங்க. The exit strategy is more or less the same for both options. The driver you pick will of course source some bikes. You come out of the store and make your way through the new subway tunnel they're digging off the Del Perro freeway. You lose the cops in there and meet a truck in the LS River. Alright, I want my guy Franklin on the getaway. ஓகே மைக்கேல் வந்துட்டு இப்போயே சொல்லிட்டான் ஐ வாண்ட் மை காய் ஃப்ராங்க்லின் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ ஃப்ராங்க்லின் கண்டிப்பாக வந்துடுவான் அந்த மிஷினுக்குள்ளே. இப்போ அப்ரோச் கேட்குறான். 2 அப்ரோச் கேட்குறான். ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்துட்டு லவுடு, செகண்ட் அப்ரோச் வந்துட்டு ஸ்மார்ட்டு. நம்ம லவுடே சூஸ் பண்ணுவோம். நல்லா சேசிங் ஃபைட்டிங்லாம் இருக்கும். ஸ்மார்ட் வந்துட்டு அப்போ ஃப்ராங்க்லின் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம க்ரூ மெம்பர்ஸில் வந்துட்டு யாரை செலக்ட் பண்ண போகிறோம்? டிரைவிங், அதாவது இப்போ ஒரு கார், அந்த காரை ட்ரைவ் பண்ணுறது வந்துட்டு யாருன்னு செலக்ட் பண்ணுறோம். இவன் தான் நிறைய ஸ்கில் வச்சுருக்கான். ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க இவனையே செலக்ட் பண்ணுவோம். எதித்தோ. ஓகே இவன் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரூ மெம்பர் ஆஃப் டிரைவர். செகண்ட் க்ரூ மெம்பர் வந்துட்டு எதுக்குன்னா இது பவுன்சர், அதாவது அடித்தடி அடிக்கிறவன். இதுக்கு வந்துட்டு குஸ்தாவோ மோட்டாவை செலக்ட் பண்ணுவோம் நம்ம. இவங்க கொஞ்சம் அதிகமான ஸ்கில்ஸ் வச்சுருக்கான். மேக்ஸ் ஹெல்த் அக்யூரசி ஷார்ட் ரேட்டு. அதுக்கடுத்து ஹேக்கர் தாங்க முக்கியம். ஹேக்கர் எதுக்கு நாங்கள் எடுக்கிறோன்னா கேமராவுக்கும் அந்த அலாரம் சிஸ்டத்துக்கும் எடுக்கிறோம். ஓகே நம்ம அதில் வந்துட்டு பேஜி ஹாரிஸ் எடுத்துப்போம். இப்போ இந்த 3 பேர் தான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம கூட வர்றது. மைக்கேல் ஃப்ராங்க்லின் ப்ளஸ் இந்த 3 பேர் இவங்க வந்துட்டு க்ரூவாக ஒர்க் பண்ண போகிறாங்க. ஓகே இந்த பிளான் ஓகேவான்னு கேட்குறான். நம்ம ஓகே கொடுத்துருவோம். ஓகே
நம்ம இப்போ வந்துட்டு வெப்பன்ஸ் டீம் ரெடி பண்ணணும், வெப்பன்ஸ் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு லெஸ்டர் சொல்லிட்டான். இப்போ வந்து லெஸ்டர் கேட்டுட்டு நம்ம மைக்கிள் வந்துட்டு அட்டன் பண்ண வேண்டியதுதான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மைக்கிளும் கிளம்புறான். நீ எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அவ்வளோதாங்க. நம்ம எல்லா மெட்டீரியல்ஸும் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த மிஷினை பக்காவாக முடிச்சு விட்ருவோம்.